ட்ரம்பை கொல்ல தயாரான ஈரான், MIM 104 தரைமட்டமாக்கிய IRGC, பஹ்ரைனில் பற்றி எரியும் அமெரிக்க தளங்கள், கத்தாரில் ANFBS தூக்கி அடித்த ஈரான், அடுத்த இலக்கு நேட்டோ என்று சொல்லி இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாயி, சபஹார் துறைமுகம் தாக்கப்பட்டது, இந்தியாவிற்கு பேர் இழப்பு, சீன ரஷ்ய பாதைகளை அழித்த அமெரிக்கா எங்கிருந்தாலும் பாதுகாப்பை இழக்கும் என்று சொல்லக்கூடிய டெஹ்ரான், ஏவுகணை அலையை தொடங்க உத்தரவிட்ட IRGC, தாக்குதலுக்கு மத்தியில் கொல்லப்பட்ட கமேனியினுடைய வீடியோ வெளியானது, மறுபடியும் தாக்கப்பட்டதா துபாய், கருவில் சுடப்பட்ட என்னுடைய குழந்தை தான் என்னுடைய உயிரை காப்பாற்றியது என்று சொல்லக்கூடிய காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி வரக்கூடிய வீடியோக்களையும் அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு மத்திய தரைக்கடல் பகுதி பரபரப்பான சூழ்நிலையில இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இது ஒரு நூலிலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தெல்லாம் அமெரிக்கா மதிக்கவே மாட்டான். இதுக்கு முன்னாடி 3 டைம் ஏமாத்திருக்கான். இவன் ஒரு ஏமாத்து பேர்வடி அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ந்து 4வது முறையும் இன்னைக்கு அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை மீறி ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறது ஈரான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குது. ஹர்முஸ் ஜலசந்தி தான் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த அளவுக்குனா அணு ஆயுதத்தையும் தாண்டி ஹர்முஸ் ஜலசந்தி தான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈரானுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு தாக்கிட்டு வர்றாங்க. புஷேர் துறைமுகத்தில் தாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கார்க்கு தீவில் தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியை 8ஆம் தேதி பார்த்தோம். 9ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு மூசா சிரீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய மிக முக்கியமான பகுதிகள். இந்த பகுதியில் என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பெட்ரோல் கெமிக்கல் வேதி பொருட்கள்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளில் மிகப்பெரிய சாதாரண ஒரு தாக்குதல் இல்லை, மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்கிறான். அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடுக்கும் போது அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ட்ரம்ப் ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாமே இன்னைக்கு காலாவதி ஆயிடுச்சு, நாங்கள் ஈரானை ஒரு கை பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏற்கனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தானாக போய் பாகிஸ்தானில் நான் நீட்டிக்கிறேன் சொன்ன இதே ட்ரம்ப் தான் இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவன் தகவலை சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போகக்கூடிய ஒரு ரயில் பாதை இருக்குது. இந்த ரயில் பாதையிலே இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கலாம். இந்த ரயில் பாதையில் அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முன்னாடி பிப்ரவரி மார்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து கப்பல் வழியாக மட்டும் இல்லாமல் ட்ரெயின் பாதையும் இருக்குது. இந்த ட்ரெயின் பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெடிப்பொருட்கள்லாம் வருது, அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களுமே வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ட்ரெயின் பாதை, அதாவது உள்கட்டமைப்பை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது சர்வதேச விதி என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த உள்கட்டமைப்பு ட்ரெயின்லாம் போகக்கூடிய உள்கட்டமைப்பை அத்துமீறி இன்னைக்கு அமெரிக்கா தாக்கியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வருது. இப்படி செய்தி வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஈரான் எதிர்பாராத ஒரு அறிவிப்பை செய்கிறாங்க. இதை ட்ரம்ப்பே ஒத்துக்கிறான். ஆமாம்மா, என்ன தான் பிளான் பண்ணுறாங்க, என்ன தான் போட்டு தண்டை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி ட்ரம்ப் ஒத்துக்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதையெல்லாம் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி IRGC சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஈரானுடைய கொலை பட்டியலில் நான் தான் முதல்ல இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே இன்னைக்கு நேட்டோவுடைய உச்சி மாநாடு அங்காரா, அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காராவுடைய தலைநகரத்தில் நடந்துச்சு. அங்கே இருக்கும்போது அந்தாலே ஒத்துக்கிட்டான், ஆமாம் என்னை தாக்க போகிறாங்க, என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதுக்கு முன்னாடி கூட 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணப்பட்டது. அதில் ட்ரம்ப் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு பரவலாக நியூஸ் சேனல்லாம் இன்னைக்கு செய்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த ட்ரம்ப்பை கொள்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறதும் சர்வதேச நியூஸ்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அவங்களுடைய தரப்புலேருந்து பதில் தாக்குதல் தொடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி பரவாயில்ல நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பஹ்ரைன் குவைத் அடிச்சிட்டாங்க, துபாய் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. ஆனால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, பஹ்ரைன்கிற நாட்டை அடிக்கலை. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட், அதாவது கடற்படை, அதே மாதிரி கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள், அந்த பகுதியில் தான் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போரில் ஈரான் அடிக்கவே தேவையில்லையா. அந்தோனி அஹிலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்தோனி யாருன்னு சொன்னால், அதாவது GHF, அதாவது காசாவுடைய வரலாறு பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அமெரிக்கக்காரனும் இந்த இஸ்ரேல்காரனும் சேர்ந்து காசா மக்களுக்கு உதவ போகிறதுக்காக நாங்கள் ஒரு மனிதாபிமான அமைப்பு அப்படின்னு தொடங்கினதாங்க GHF. இந்த GHFல ஒரு அந்தோனின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவினுடைய ஜெனரல் போய் ஒர்க் பண்ணார், ஒரு இராணுவ அதிகாரி. அந்த அதிகாரி இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த போரில் ஈரான் அடிக்கவே தேவையில்லைங்க, நீடிச்சு நிலைச்சிருந்தாவே போதும், மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்கா இந்த போரில் தோற்று போயிடும். ஏன்னா ஃபியூல் சார்ஜ் ஏறிடும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பீடுகள் வந்துடும். 1983க்கு முன்னாடி அமெரிக்காட்ட இருந்த கச்சா எண்ணெய் பீப்பாய் அதை விட இன்னைக்கு குறைஞ்சி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1983க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய கையிருப்பு என்ன கச்சா எண்ணெய் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற தகவலாம் சொல்கிறார். அந்த தகவல் சொன்னாலும் கூட ஈரான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான இடங்கள், குவைத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 8 இராணுவ தளவாடங்களை வச்சுருக்கான் ஆட்டை போட்டு. அந்த இடத்துல MIM 104 பேட்ரியாட் அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த பேட்ரியாட்டினுடைய விலை மட்டும் கேட்டிங்கன்னா சர்வசாதாரணம் இல்லைங்க, 10 கோடி ரூபாய். நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், அட்டாக் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு மட்டும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து போகிற ஏவுகணை இருக்குல்ல, டொமோஹா ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. அந்த டொமோஹா ஏவுகணை எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? பிப்ரவரி 28 தையிபேங்கிற ஸ்கூலில் கொண்டு போய் குண்டை போட்டாங்கல்ல, அந்த தான் டொமோஹா ஏவுகணை. அந்த ஏவுகணையுடைய விலை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதே ஒரு 4 கோடி ரூபாய் வரும். அதாவது ட்ரோன் வந்தால், இல்லை வேறு மிஸ்ஸில்ஸ் வந்தால், க்ரூஸ் மிஸ்ஸில்ஸோ பேலஸ்டிக் மிஸ்ஸில்ஸோ ஏதாவது வந்தால் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த பேட்ரியாட்டில் இருந்தால் அந்த ஏவுகணை போகும். அந்த பேட்ரியாட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே 8700 கோடியிலிருந்து 10,000 கோடி ரூபாய் வரும். அதனுடைய லேட்டஸ்ட்டு மிஷினை பொறுத்து அது சார்ஜஸ் மாறும். இதில் போகிற ஏவுகணை 4 கோடி ரூபாய். இந்த பேட்ரியாட்டு இன்னைக்கு காலி. அதான் இன்னைக்கு பார்க்கணும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், CNN சொன்னாங்க கிட்டத்தட்ட 85% வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ உபகரணங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சுன்னு CNN இந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்த அவங்க அடிச்சிருக்காங்க. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய MIM 104 பேட்ரியாட்டை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் ஆண்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமானது இல்லைங்க, ANFBS 132 பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய வேல்யூ என்னன்னா, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 5000 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு மிஸ்ஸில்ஸ் வந்தாவே, கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ஈரான் பார்த்தா ரொம்ப பக்கங்க. கத்தார்லேருந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில், இஸ்ரேலேருந்து பார்த்தாவே 2000 கிலோமீட்டர் தான். மேபி ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம், அது அதிகம் தான். ஆனால் 5000 கிலோமீட்டரில் முன்னாடியே வந்து இந்த செயற்கைக்கோள் ஆண்டனா கண்டுபிடிச்சி, இந்த ANFBS கண்டுபிடிச்சி என்ன மிசைல்ஸ் வருதுங்கிற பேட்ரியாட்டுக்கு சிக்னல் பண்ணி பேட்ரியாட் உடனே அடிச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த ANFBS. இந்த ANFBS உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 9500 கோடி ரூபாய். இன்னைக்கு ஈரான் இந்த ANFBS அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. இந்த செய்தி அதாவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ கிடங்கு, அதாவது குடோன், அதாவது அதுதான் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த நம்ம டொமோஹா சொன்னோம்ல, அதை அங்கே தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் கன்ஸு, அது மாதிரி இல்லாமல் வெடிகுண்டுகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரூம் வேணும்ல, அந்த இராணுவ கிடங்குல கரெக்டாக இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அதோடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பஹ்ரைனுடைய பல பகுதிகளில் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் பத்தி எறியக்கூடிய காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. இது கிடையாது துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு வர்றோம். சமீப காலமாக எந்த ஒரு அஃபீஷியலான அட்டாக்கும் துபாய் மேலே ஈரான் நடத்தலை. காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் செய்தித்தாளில் பெரும்பாலான நியூஸ் சேனலில் கூட சொல்ல, ஆனால் பொருளாதாரத்தை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. துபாய் அட்டாக் பண்ணதா, துபாயினுடைய அந்த ஆயில் ரஃப்னரி அட்டாக் பண்ணதா ஒரு நியூஸ் வருது. ஆனால் இந்த நியூஸ் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்து அளவுக்கு வரைக்கும் யாரும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தலை. ஆமாம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத யாரும் உறுதிப்படுத்தலை. அது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற வரைக்கும் ஒரு ஃபேக்கான செய்தி மாதிரி தான் தெரியுது. ஆனால் துபாயை அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த மாத்திரத்தில் IRGC என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கர்கள், இந்த வார்த்தை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது, உண்மையிலே நம்ம இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக தெரியல. ஏன்னா அமெரிக்க இராணுவம்னு சொல்கிறது வேறு,
அமெரிக்கர்கள் என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தவறானவர்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 30% அமெரிக்கர்கள் காசாவில் நடந்தது இனப்படுகொலை தான், அமெரிக்க காரணம் இஸ்ரேல் காரணம் செஞ்சது கொலை தான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய பாதுகாப்பை நம்ம பறிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் வந்துக்கூடிய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட், அல் ஜசீரா உட்பட பல அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 14 ஈரானுடைய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, 78 பேருக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த போர் வந்து முன்னாடி நடந்த மாதிரி, முன்னாடி சிங்கப்பூர் கப்பல் அட்டாக் பண்ணப்பட்டப்ப பதிலுக்கு அமெரிக்காக்காரன் அடித்தான்ல, அது வந்து சும்மா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் இப்போ இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடக்குது. இவ்வளோ தாக்குதல் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா கமேனியனுடைய வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியே வேறு மாதிரி இருக்குது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் சேனல், ப்ரெஸ் டிவி, அது மாதிரி மெஹர் நியூஸ், இதெல்லாம் ஈரானுடைய நியூஸ் சேனலுங்க. IRIB இதுவும் ஈரானுடைய நியூஸ் சேனல். அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமேனியுடைய ஊர்வலத்தை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம தெரியப்படுத்துகிறோம். கமேனியுடைய ஊர்வலம் எங்கே நஜீபில் போச்சு, ஈராக் போயிட்டோம், ஈராக்லேருந்து இங்கே வர்றோம், அதில் மக்கள் வந்து பெருமளவுக்கு உண்மையில கூட்டமாக கலந்துக்கிறாங்க. இதை வந்து அவங்க ஒரு ப்ரொபகேண்டாவாக பண்ணுறாங்க. மக்கள் அங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா செஞ்சிட முடியாது அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் நடந்துக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, இன்னைக்கு அமெரிக்கா அவன் ஏவுகணையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, அவனுடைய விமானங்கள்லாம் வான் பரப்பில் இருக்கிற சமயத்தில் கமேனியினுடைய உடல் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஈராக்குடைய நஜீபு கர்பலாவில் இருந்து மஹஷாத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய உடலை ஃப்ளைட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக பயம் இல்லாமல் ஃப்ளைட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை இன்னும் தங்களுடைய சப்போர்ட்டாக மாற்றணுங்கிறதுக்காக கமேனி அவர்கள் கொல்லப்பட்டப்ப, பிப்ரவரி 28 கமேனி அவர்கள் கொல்லப்பட்டப்ப அவங்க வீடு எப்படி இருந்துச்சு, எப்படியான தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ ஏன் அப்லோட் பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களை இன்னும் தன்வசப்படுத்துறதுக்காக, ஈரான் மீது ஒரு பற்று உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக, அமெரிக்கா மேலே ஒரு எதிர்ப்பலை உருவாகணுங்கிறதுக்காக இன்றைக்கி அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தாக்குதல் சபஹார் துறைமுகம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சபஹார் துறைமுகத்துக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குது. 120 மில்லியன் USD நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் 2016ஆம் ஆண்டு போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. கையெழுத்து போட்டு இந்த துறைமுகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதில் இந்த துறைமுகத்துடைய வேலை என்னென்னா, பாகிஸ்தான் வழி இல்லாமல் வேறு ரூட்டை பயன்படுத்தி நம்ம ரஷ்யாவுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ ஐரோப்பா கண்டங்களுக்கோ நம்ம ரோடு வேலை பொருட்களை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு மாற்றமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்து சைனாக்காரன் அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அவனுடைய ஒரு நம்ம இப்போ சபகர் துறைமுகத்தை உருவாக்கின மாதிரி அவன் வந்து இக்குவாதர் அப்படின்னு ஒரு துறைமுகத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இக்குவாதர் துறைமுகமும் சபகர் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த சபகர் துறைமுகத்தில் தான் இன்றைக்கி அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம காசு ஏற்கனவே மோடி ஐயா சொல்லிட்டு வந்தாப்லையாம், ஒரு $250 மில்லியன் நான் கடனாக தர்றேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு வந்தாப்லையாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் இந்த நியூஸ் இருக்குது, எடுத்து பாருங்களா. நம்ம காசு இன்றைக்கி போச்சு. சபகர் துறைமுகத்தினுடைய கோபுரம், அதாவது இந்த கப்பல்லாம் வர்றதுக்காக வேண்டிய பெரிய கோபுரம் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக இன்றைக்கி அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு அழிச்சிட்டான். அதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளாக இருக்குது அப்படிங்கிற செய்தி சர்வதேச அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் வாயே திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே ஓமனுடைய கடற்படை பகுதியில் நம்முடைய கப்பல் 3 கப்பல் அட்டாக் பண்ணப்பட்டு 3 மாலுமிகள் நம்ம இறந்து போனப்போ கூட நம்ம மோடி ஐயா போய் ட்ரம்போட கை குலுக்கி சிறுசு பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறதும் நீங்கள் மறக்காத தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று. இந்த போரில் ஈரான் இந்த போர் அடுத்த கட்டத்தில் தனக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் களம் காணுவோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி சொன்னேன்னு கேட்காதீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். நேட்டோ அமைப்பில் இத்தாலி வந்து நாங்கள் வந்து அமெரிக்கா உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைமுகமாக இன்றைக்கி அந்த மேலடி வேலையை பார்த்தான் இத்தாலி அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய மார்க்குக்கு இஸ்மாயில் பக்காயி யாருன்னு சொன்னால், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சனுடைய ஸ்போக் பர்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த நேட்டோ அமைப்புகள், நேட்டோவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, இட்டாலி, அது மாதிரி ஜெர்மனி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது இராணுவ தளத்தை கொடுத்து அங்கே வர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறாருன்னா, அவர்
கடலில் நரகத்தில் மூழ்கி, கடல் என்ற நரகத்தில் மூழ்கி போவீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கடான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நேட்டோ நாடுகளுக்கு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அங்கே நேட்டோ நாடுகள் குறிப்பாக ஜப்பான், தென்கொரியா, அது மட்டும் இல்லாமல் இட்டாலி போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் இன்றைக்கி அந்த கச்சா எண்ணெய் போகுது. அதனால் நேட்டோ வந்து அந்த 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரடியாக களத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் இந்த செய்தியும் ஒரு பிரபலமாக பேசக்கூடிய செய்திகளை ஒன்றா இருக்குது. தொடர்ந்து வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அமானி அப்படின்னு சொல்கிற ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியுடைய கண்ணீர் கதை. அம்மா சொல்கிறாங்க, என் கருவில் இருந்த குழந்தைய இஸ்ரேல் சுட்டான், அந்த கருவில் இருந்த குழந்தை தான் என் உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையுடைய துன்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் காசாவில் பல இடங்களில் நாங்கள் குடிபெயர்ந்தோம். டெல் அல் சுல்தான், மொவாசி, கான் யூனிஸு, டேரல் பலா, இந்த இடங்கள்லாம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் எல்லா இடங்கள்லையும் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். என் கணவர் சாதாரண ஒரு காய்கறி கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, ஷாமே அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் நாங்கள் அழகான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இஸ்ரேல் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய நிலை மாறி போச்சு. ஒரு நாள் இரவு அவங்க சொல்கிறாங்க, நானும் என்னுடைய கணவரும் மஹ்ரிபிசான்னு சொல்லுவாங்க, அதாவது மாலை நேர பொழுதுலையும் இரவு நேரத்துலையும் தொழுகிற தொழுகை. அந்த தொழுகையை தொழுதுட்டு வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தோம். இரவு 10:50 டைம் இருக்கிறப்ப ஒரு குண்டு போடப்பட்டவுடனே என்னுடைய கணவர் அலறி துடித்து என்னை எழுப்பினார். நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ அவருக்கு தேவை இருக்குது போல், ஏதோ அதனால் என்னை எழுப்புறாருன்னு நினச்சி நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப அவர் சொன்னார், குழந்தைய நான் எடுத்துக்க, ஷாமை கையில் எடுத்துக்க, பெண் குழந்தைய கையில் எடுத்துக்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு வெளியில் எப்படியா தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் நான் ஒரு 4 மாத கர்ப்பிணி. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்தில் இஸ்ரேல்காரன் அவரை சுட்ட அந்த குண்டு, அதாவது ஒரு மனைவி கண் முன்னாடியே ஒரு கணவர், அந்த குண்டு அப்படியே அவருடைய முதுகில் பூந்து வயிற்று வழியாக வந்துச்சு. அப்படியே கீழே விழுந்து அந்த குழந்தைக்கு, அந்த வயிற்று இருக்க குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அந்த நாட்டில் ஏதோ குழந்தைகளை பற்றி என்ன குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் போல், அப்படி சட்டம் போல் அந்த நாட்டில். அந்த குழந்தை ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சனால எமன் அப்படின்னு பேர் வை அந்த குழந்தைக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சமயத்தை நான் நினைவுபடுத்தினேன், நம்ம குழந்தைக்கு எமன் பேர் வச்சிரு, கவலைப்படாத, இங்கேருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி என்னுடைய கணவர் இறந்து போனார். நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்குறேன், என் பெண் குழந்தையை கையில் தூக்கிட்டு வந்து என் பெண் குழந்தையுடைய முகத்தை தலையிலேருந்து ரத்தமாக வடியுது. என் வயிற்று பகுதி என்னமோ எனக்கு எரியிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் பார்க்குறேன், என் வயிறுலேருந்து ரத்தம் போகுது. அப்படியே நான் மயக்கி விழுந்தேன். நாசர் ஹாஸ்பிட்டல் நான் எந்திரிக்கும் போது எனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய பெண் குழந்தைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி ஐசியூவில் என் குழந்தை இருக்குது, சுயநினைவு இல்லாமல் அப்படின்னு. என் வயிற்றில் இருந்த குழந்தை என்னாச்சு, என் கணவர் எமன்னு பேர் வைக்கணும்னு சொன்னாரே, அந்த குழந்தை என்னாச்சுன்னு கேட்குறப்ப, அம்மா அந்த குழந்தை இருந்தனால தான் நீங்கள் இன்றைக்கி உயிர் பிழைச்சிக்கிட்டீங்க. இஸ்ரேல் சுட்ட அந்த குண்டு கருவறையில் இருந்த அந்த குழந்தை மேலே பாஞ்சனால உங்களுடைய உள்பகுதியில் வயிற்றுக்குள்ளே போகலை, அதனால் நீங்கள் பிழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா தேம்பி அழுகிறாங்க. இதுதான் அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ. காசா மக்களுடைய நிலையை பாருங்கள். கருவறையில் இருந்து என் குழந்தை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலை வாழக்கூடிய காசா மக்களுடைய இந்த கண்ணீர் கதையெல்லாம் உலகறிய செய்து நம்முடைய பொறுப்புங்க. இந்த வீடியோ மறந்துடாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.